ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி அரைக்கன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு கப் அளவு நான் துவரம்பருப்பும் அதே அளவு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது மூணுத்தையுமே நம்ம வந்து ஈவனாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம அந்த கடாயில் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். நல்லா ஒரே மாதிரி ஃப்ரை ஆனால் தான் பொடி ரொம்ப நாளைக்கும் நல்லா இருக்கும். அதனால் நம்ம வந்து இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. அதன் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இது ரெடியான பிறகு இது எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம், ஆற விட்டுக்கலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி இதில் போடக்கூடாது. ஏன்னா வந்து அது போடும் போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து நமக்கு பொடிக்கு அது சரி வராது. அதனால் கொஞ்சம் வெயிலில் நம்ம வச்சு வாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதே கடாயில் போட்டு திருப்பி வந்து நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா நம்ம வறுக்கும் போது நல்லா ஒரு மாதிரி மொளன்னு வரும். அது வறந்த பிறகு அதையும் எடுத்து தட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வறுத்து வச்சுட்டோம், இது 2 ஐட்டமும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா போட போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஒரு 15 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம நல்லா போட்டு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த காஞ்ச மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நிறைய காரம் வந்து பசங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் 15 காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். இன்னும் காரம் அதிகமாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து நான் கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீயவும் விடக்கூடாது. நல்லா வறுத்த பிறகு அது கூட ஒரு கையளவு நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா அதுவும் கலர் கொஞ்சம் வரணும் ப்ரௌன் கலரில். அதனால் அதையும் 2த்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது பொடிக்கு வந்து அது ரொம்ப நாளைக்கு நம்ம வெளியே வைக்கும் போது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி வறுத்து வச்சோன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் அளந்தோம் இல்லையா, அதே அளவு கப்பில் வந்து 3/4 கப்பு தனியா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இட்லி பொடி மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து மினி இட்லி மாதிரி ஊற்றி கூட நம்ம கடலைப்பருப்பு போட்டு வதக்கிட்டு இந்த இட்லியும் போட்டு நம்ம போட்டுட்டு இந்த பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் லைட்டாக விட்டு போட்டோன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரியே ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை இப்போலாம் ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. நம்ம கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு எப்போனா வந்து லஞ்ச் பாக்ஸ் டைமில் வந்து இந்த மாதிரி கலரி கொடுத்து அனுப்பலாம். பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியாது. இப்போ வந்து இதில் வந்து நான் எலுமிச்சம்பழ அளவு வந்து புளி போட்டு நம்ம அதையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சேரும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து நம்மளுக்கு எதனா ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து தேவைப்படும். இது எல்லாருமே சாப்பிட்லான்றதுனால நம்ம எப்போ வேணாலும் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடாயெல்லாம் ஃப்ரை ஆன பிறகு இந்த கடாயிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த முருங்கைக்கீரையும் போட்டுடுறோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு நம்ம பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து அடியில் தனியா இருக்கிறதுனால அதை நம்ம வந்து கொஞ்சம் கலரி விட்டுட்டு, ஏன்னா தனியா வந்து கரிகிற மாதிரி ஆகிடும். நம்ம எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் அப்படியே நல்லா ஆறணும், ஆற விடலாம். ஆனால் அந்த சூட்லேயே எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் வந்து ஈவனாக ஒன்றா ஆகிடும். அதனால் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் இதெல்லாமே ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அரைச்சி அதை நம்ம கொட்டிட்டு உப்பு வேணுன்னா அப்பயும் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து நம்ம கடைசியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது பெருங்காயம் வந்து ஒரு 4 ஸ்பூன் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இதில் நம்ம போடுறது வந்து பருப்புலாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வாழ்வாயிட்டோம். அதனால் நம்ம அதை போட்டோன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சாப்பாட்டு போட்டு கலரும் போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு நம்ம காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி வேணுனாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நல்லா கலரணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வேணானே சொல்ல மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உப்பு வந்து நம்ம தேவைப்படுற அளவு வந்து போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஏன்னா அளவு நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது எவ்வளோ போட போகிறோன்றதுனால. அதனால் நம்ம பார்த்துட்டு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொடியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் நல்லா பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாப்பாடு கலர்னு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. தேங்க்யூ. பாய்.